ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா சாத்தான்குளம் தான். சாத்தான்குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. வள்ளியூர் திருச்செந்தூர் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் தான் உங்களுக்கு இந்த சாத்தான்குளம் இருக்குது. நாங்குநேரி திருச்செந்தூர் போகக்கூடிய ரோடும் இதில் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நாங்குநேரிலிருந்தும் திருச்செந்தூர் வரக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. நாங்குநேரிலேருந்து ஒரு 32 கிலோமீட்டரும், வள்ளியூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் உள்ளது. இதுவே நம்ம திருநெல்வேலியிலேருந்து வரதா இருந்தால் 38 கிலோமீட்டர் விடும். நல்ல ரோடு முகப்பு, ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு 1500 அடி ரோடு முகப்பு. 4 பக்கமும் நல்லா வேலி போட்டு விட்டுருக்காங்கங்க. அங்கங்கே உள்ள பார்த்திங்கன்னா ஓட்டு கட்டிடங்கள் அங்கங்கேயே இருக்குது. முன்னால் இந்த லேபரெல்லாம் இருந்திருக்காங்க. கையெழுத்து வந்து 3 ஒரே குடும்பம்தான், ப்ராப்ளம் இல்லை. கிணறு வந்து 5 கிணறு இருக்குது. நான் ஒரு கிணறு தான் உங்களுக்கு காணிக்கிறேன். 5 கிணறு இருக்குது உள்ளுக்கு. இபி ஃப்ரீ சர்வீஸ் வந்து 7 வந்து இருக்குதான். அதுபோல் போர்களும் இருக்குது. தென்னமரம் பார்த்திங்கன்னா ஒரு 50 போல் இருக்கும், 50க்குள்ளே இருக்கும்னு வைங்களா. தேக்கு வந்து ஒரு 100 மரம் வர வாய்ப்புண்டு. 4 பக்கமும் நல்லா வேலி போட்டிருக்காங்க. நல்ல கேட் ஒன்று போட்டிருக்குது. ஸோ அந்த கேட் ஓப்பன் பண்ணி இப்போ யார் வாங்கினாலும் நீங்கள் நேரே உள்ளே வர தகுந்தபடி பாதை கேட்லேருந்தே ரோட்லேருந்து போட்டிருக்காங்க. பஸ் ரோடு முகப்பு தான், பஸ் ரோடு தான் இது. பஸ் ரோட்டு முகப்பில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயம் செய்வதற்கு நல்ல ஒரு நிலம். மண் பார்த்திங்கன்னா இருமண் சொல்லுவாங்க பாருங்கள். செம்மண் போலையும் இருக்கும், வண்டல் மண் போலவும் இருக்கும். ஸோ இவங்க நஞ்சையும் பயிரிட்டிருக்காங்க, மற்ற விவசாயம் கூட பார்த்துருக்காங்க. இந்த சைடு நான் காணிக்கிறது எல்லாமே நஞ்சை தான் போட்டிருக்காங்க. விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு இடம். கிணறு 5 கிணறு 2 7 5 கிணறும் 7 சர்வீஸும் அப்படின்னாலே நீங்கள் அதனுடைய அமௌண்ட்டே பாருங்கள். வந்து ஒரு 5 கிணறு எடுக்கணும்னா என்ன, இது போரை விடுவோம். போர் சிம்பிள், 1 லட்சம் முதல் 2 லட்சத்தில் போர் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு கிணறு வந்து நம்ம வெட்டி எடுக்கணும்னா எத்தனை லட்சம் ரூபா ஆகும்? 5 கிணறு இருக்குதான். அதுபோல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கணுன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகணும்னு உள்ளது தெரியும். மினிமம் 4 லட்ச ரூபா ஆகும். 7 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. உள்ளுக்கு ஆங்காங்கே நான் சொல்லப்படாத வேறு சில மரங்களும் நிற்கிது, நீங்கள் பார்க்கிங்க. ஒரு சில மரங்கள் இது வந்து ரோடு ஃப்ரண்டேஜாக நான் காணிக்கிறேன். ஃப்ரண்டில் வந்து கம்ப்ளீட்டாக தேக்கு வச்சு விட்ருக்காங்க, க்ளோஸ் பண்ணி விட்ருக்காங்க. 1500 அடி சுமாராக இருக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த ஃப்ரண்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டிருக்காங்க. சில இடங்களில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. ரோடு முகப்பில் இருக்கனால முதலீட்டுக்கு நல்லது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு இடம் இது. விவசாயம் பண்ணனாலும் சரி, எதுக்குமே நல்ல ஒரு இடம். ஒரு ஏக்கருக்கு மிக குறைந்த விலை 13 லட்சம் தான் கேட்காங்க. ஒரு சென்டோட விலை 13,000 ரூபா. நம்ம பேசுனா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம குறைக்கலாம். ஏன்னா இவ்வளவு ரோடு முகப்பு பாருங்கள், எவ்வளோ நேரம் வந்துட்டுருக்கேன். இந்த அளவு ரோடு முகப்பில் வந்து உங்களுக்கு கிடைப்பது ரொம்ப கஷ்டம். மொத்தமாக தான் கொடுப்பாங்க. தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.